உட்காரையா. தேங்க்யூ சார். உதா இங்க வா. சார் வந்தாலும் ஒரு கலக்கல் இருக்குல்ல. சாப்பிடியா உடம்பு பார்த்து. சிம்ரன் சார் உட்காரு. சார் நான் பார்த்துக்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். உட்காரு. சார் நான் உட்கார்ற. என்னடா உள்நாட்டிய பறி கொடுத்த மாதிரி இருக்கு. சொந்த ஊர் கர்நாடகாவா? சென்னை தான் சார். சித்ரதுர்கான்னு சொன்ன? அங்கே போய் செட்டில் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எங்க? சென்னையில். பார்த்தா பெரிய எடுத்து போய் மாதிரி இருக்க. தாபாவில் வேலை செய்கிற? வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்ல. உன்னதான். என்ன சிம்ரன் ரொம்ப டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். உடம்பு சரியில்லை? அதை விடுங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. வேற ஏதோ பிரச்சனை? பிரச்சனைனா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாம் சரியா தானே போகுது? குழப்பம் ஒன்றும் இல்லையே. சிம்ரன் இவனை பார்த்தா பாவமா இருக்கு. இவன் கண்ணை பார்த்தா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். இதைத்தான் நானும் வந்ததுலேருந்தே கேட்டுட்ருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் கேட்டால் மட்டும் சொல்லிடவா போகிறான்? அப்படியா? சொல்லு முகம், ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த பாரு, உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு நீ வேற சிம்ரன் வேற இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன உதவி வேணாலும் சரி, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். ஓகே? ஒரு வேலை பண்ணு, சாயங்காலம் வீட்டுக்கு வா, ஃப்ரீயாக பேசலாம். இல்லை சார், வேலை இருக்கு. அப்படியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். சொல்லிட்டா, வீட்டுக்கு வா. ஐயோ என்கிட்ட தான் ஒன்றும் சொல்லலை. போய் பாண்டி சார்கிட்டையாவது மனசு விட்டு பேசு. போயா? சரி போ. சரிங்க சார், வரேன் சார். என்ன பிரச்சனை தெரியலையே, ஒரு மார்க்கமா இருக்கா? அதான் எனக்கும் புரியல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் பேசுறேன். சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வரேன். யோ வாங்கயா. கோவிந்தா சார். டேய் தம்பி வரேன். சார் உங்கள்கிட்ட பேசணும். என்னடா, என்ன விஷயம்? சாயந்தரம் ஃப்ரீயாக இருப்பீங்களா சார்? சார் நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். வா வா. சரி. Merrily, 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 lies a bird a dream. ஹை என்ன பாப்பா எப்படி இருக்கிற? உங்க அப்பா இருக்கிறாரா? உள்ள இருக்காரு. டாடி சார் சார் டாடி என்ன சார் இந்த மாட்டம் ஆடி அஸ்னி வர ஓடி வாங்க சார். வாங்க பாஸ், வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓட்டி பார்த்து சொல்லுங்க. தாங்க சாவி. சரி. என்ன சார் ஊடெல்லாம் பிடிச்சிக்குதா? பிடிச்சிருக்கு. காசு? அதெல்லாம் அக்கா குத்துச்சு. சரிங்க. வரட்டா பாப்பா. இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருந்தோன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். உடனே மீராவை கூட்டிட்டு கிளம்பணும். அப்புறம் இதான் அரண்மனை. இங்க ஒரு ராணி இருந்தா, அட்டகாசமான ஒரு இளவரசன் இருந்தா. ஆனா இப்போ இல்ல. போலீஸ் வேலை என்ன சும்மாவா? முகுந்தா, நான் காலையில காக்கி சட்டை போட்டேனா கழட்டுற வரைக்கும் மனுஷனே கிடையாது. ஆனா அவன் அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? சாயங்கால சினிமா, பீச்சு, பூன்னு எனக்கு தெரியாது. I'm not an ordinary guy. I love my profession. Yes. என் பையனுக்கு 4 வயசு. Finally divorce. The great divorce. மனசாச்சே இல்லாம விட்டுட்டு போயிட்டா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கு 19 வயசு. கண்ணில் கூட காட்டல. எஸ், இன்ன வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது. பொண்டாட்டியா போலீஸ் வேலைன்னு பார்த்தா போலீஸ் வேலை தான் எனக்கு முக்கியமா தோணுச்சு.
போட்டு கொடுத்துட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி. மனுஷன் தானே. சார் பார்த்து. இரியா, நான் போதெல்லாம் கிடையாது. இரியா, இந்த பாரு, சிம்ரன் நல்ல பொண்ணைய. இந்த உலகத்துல பொண்டாட்டி, வெப்பாட்டி, காதலி, அதை தவிர வேற எந்த மேலான உறவு இருந்தாலும் தாய், என் தங்க, என் மக, எப்படி அவளும் வச்சுக்கலாம். அதான் சிம்ரன் நல்ல பொண்ண, அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் நான் ஆசைப்படுறேன். அவ சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல சிரிப்ப பார்த்து, அதுக்கு காரணம் நீ. சார் என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கையில பாண்டிடா, கணேஷ் பாத்துக்கிறேன். சார் சார் பார்த்து. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்ல. நீ சாப்பிட்டியா? நான் தேவையில்லாமல் இங்கே வந்து உன்னை குழப்பிட்டான்னு நினைக்கிறேன். சிம்ரன், என்னை மன்னிச்சிரு. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீயும் நிறைய முறை என்னை பற்றி கேட்டிருக்க. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை சிம்ரன். சொன்னா புரியல. வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு உன் மூலமா, பாண்டி மூலமா பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பட் டூ லேட். பல விதமான கனவுகளோட ஆரம்பிச்ச என் வாழ்க்கை இப்ப எல்லாமே சூன்யமா போச்சு. பாண்டி கூப்பிட்டாரே, நீ போனியா? உன்னை பத்தி ஏதாச்சும் கேட்டாரா? அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கை, வலி, வேதனை எல்லாத்தையும் சொன்னார். அவரை விட்டுட்டு போன பொண்டாட்டி, அவரை பார்க்கணும்னு துடிக்கிற பையன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். ஆனா அவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு. என்னால முடியல. பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? முதல்ல பிரச்சனையை உள்ளேந்து யோசிக்கிறத விட அதை தள்ளி போய் நின்று பாரு. பிரச்சனையும் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். வேணா என்ன எடுத்துக்கோ, நீ என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட பார்த்துருக்க முடியாது. அதை தூக்கி தள்ளி வச்சு பார்த்ததுனால தான் இன்னைக்கு 10 பேர் என்னால சாப்பிட்றாங்க. நம்பி வந்த ஒன்னையும் இந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது கடைசி வரைக்கும் தொடரணும்னு ஒரு ஆசை தான் உன்கிட்ட. புரியுது சிம்ரன், உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது நான் இல்ல, புரிஞ்சுக்கோ. சரி, அதை விடு. கடைசியா கேட்குறேன், உன் பொண்டாட்டி இல்ல இல்ல இல்லைன்னா அவ உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? எப்படி? சிம்ரன், நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கும் நாளைக்கும் கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்.
ஒன்றும் இல்லையா 3 நாளைக்கு ஒரு ஐகான் கார்டு அது யாருக்கும் தெரியல. அது விஷயமா தான் வந்தேன். ப்ரொமோஷன் வரணும். ஒரு நிமிஷம். ஏய் என்னடா சார் என்னடா இந்த பக்கம் சிக்கன் சொல்லிட்டு வரலான்னு. ஆமா என்னமோ பேசணும்னு சொன்ன. சார் வீட்டுக்கு வந்து ஏய் இங்கேயே சொல்றா, சாயந்தரம் டியூட்டி இருக்கு. சார் முகுந்தனை பற்றி பேசலாம் சார். முகுந்தனா? ஆமாம் சார், தாபாவில் வேலை செய்கிறாங்க முகுந்தன். சரி சொல்லு சார். பர்சனலாக பேசணும் சார். யோ டியூட்டியை பாருங்கயா. சார் பாப்பா சார். என்ன சிம்ரன்ட்ட பிரச்சனை பண்றானா? வேற மேட்ரு சார். உன் இன்ஸ்பெக்டர் கணேச பாண்டிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் வேஸ்ட்டு சார். சிவாஜி பாட்டை பாடின்னு சிம்ரன் கூட சிரிச்சினே இருப்பார் சார். நீங்கள் தான் கரெக்டான ஆளு சார். ப்ரமோஷனுக்கு வேலை வந்துருச்சு. கதவு உடைச்சிருக்காங்க. மீரா 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 என் குழந்தைய பாத்தியா? வர இருறா, தண்ணி மண்ணோட எனக்கு 4000 பேர் வர. இந்தா ஏய் என்ன தர முகுந்தா? ஏதோ குழந்தைய காணுமா தேடி நிற்கிறான். குழந்தையா? இவன் ஒருத்தன் நக்க எங்க தர்றான் பாரா. ஐயோ ஐயோ. ஏ முகுந்தா இங்க வா. யார் தர்றா? குழந்தையா? ஏய் மீரா பாத்தியா? தர்ஷன் காவாண்ட எஸ்ஐ கோவிந்தங்கிட்டல உன் குழந்தை மொத்த கதை சொல்லிடுச்சு. அங்கே போய் பாரு. கையேடுறா, கையேடு. எல்லா கதையும் மொத்தமாக தெரிஞ்சு போச்சு. இப்படி கோபப்பட்டு தான் பொண்டாட்டி அடிச்சு கொண்டுட்ட கம்பி என்ன. ஓ மச்சா மாட்டிக்கினாரு குடிய நாட்டிக்கினாரு. போச்சு. அம்மா எழுந்துக்கவே இல்லை. அம்மா கீழே விழுந்துட்டாங்க. மீரா நிறைய ரத்தம் வந்துடுச்சு. ஆமா இதே நீ யார்ட்டையும் சொல்லல. கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீ அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லுவியா? வாடா அக்யூஸ்ட். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு சார். நான் சொல்றத கொஞ்சம். உன் பொண்ணு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாடா. ஏன்ட்ட சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொல்லுவியம்மா? மீரா சார் முதல்ல எனக்கு கொஞ்சம் பேசப்படுங்க சார். கட்டின பொண்டாட்டிய கையால் அடிச்சு கொண்டுட்டு இப்ப தலைமறைவா இருக்கு சார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சார். அது ஒரு விபத்து. உனக்கு அது விபத்து. ஆனா அது எங்களை பொறுத்த வரைக்கும் கொலை. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ போலீஸ்ல போய் சரணடைய வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்க. என்ன தைரியம்டா உனக்கு? சார் தலைமறைவாகணும் இல்லை சார். நானே என் குழந்தைய கொண்டு போய் சென்னையில் இருக்க என் பேரண்ட்ஸ் கிட்ட படிச்சுட்டு போலீஸில் சரணடையலாம் தான் இருந்தேன். வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. வண்டி ரெடியாக 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் சார் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கும் கடைசியாக 10 நாள் என் குழந்தை கூட தங்குற ஒரு வாய்ப்பாக நினச்சேன் சார். அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை. வண்டி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு போகலான்னு இருந்தேன். ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்க. ஏய் நீ சொல்றது கேட்க நான் கணேச பாண்டியன் இல்லை. மறைக்காம சொல்லு. ஏண்டா அவன் பொண்டாட்டியை கொண்ட? சத்தியமாக சொல்கிறேன் சார். நான் அவளை கொலை பண்ணலை. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் சார். ஜெனி ஒரு அனாதை. அவள் வாழ்க்கையில் எதெல்லாம் அமையலையோ எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதோட விளைவு கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. கிரெடிட் கார்டில் ஆரம்பிச்சு பர்சனல் லோன், ஃபினான்ஸ், கந்து வெட்டின்னு ஏறிட்டே போச்சு. அப்போ தெரியல சார் கடன் ஒரு மனுஷன் எவ்வளோ பாதிக்கும்னு. அதுக்கு காரணம் ஜெனியோட முகத்தில் இருந்த ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை
மொத்தமா தொலைச்சிருவேன் எனக்கு அப்ப தெரியல சார். ஏய் நிறுத்துறவன் தயவு செஞ்சு பிரசங்கத்தை. நம்புங்க சார். வாழ்க்கையில நான் எனக்கு ஒரு சொல்றது தான் நல்ல சார் உண்மை. சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் நடு விட்டுருவேனா? நல்லா பாத்துக்கோ. ஒண்ணு இது இல்லன்னா இது. எங்க அப்பா எதுவும் பண்ணிடாதீங்க எது வேணுமோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்க. இது பிரகாரம் போனீன்னா உன் குழந்தைய ஜெயில இருந்து திரும்பி வந்து நீ பார்க்கலாம். இதுனா உன்னை போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை அனாதையாக்கிடுவேன். புரியுதா? ஏய், வாயே. சார் ப்ளீஸ் சார், நான் குழந்தையை விட்டுட்டு வந்துடுறேன் சார். யார் மேல ஏய், நாளைக்கு கோர்ட்ல நீ வந்து சாட்சி சொல்லணும். இல்ல ஏய்! ஏய்! யாரோட குழந்தைய யாரும் அனாதையாக்குறாங்க? நானும் செடியும் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமாடா உனக்கு? வீரா, நானே போலீஸ்ல சரணடையாதான் தான்டா இருந்தேன். ஏன்டா நான் அப்படி பண்ண வச்சேன்? ஐயோ ஐயோ, செய்யாத கொலைக்கு என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா. போடா போடா.